வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. போன வீடியோவில் பெட்டிக்கோட் கட்டிங் பார்த்தோம் இல்லைங்களா, அது இப்போ தைக்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பீஸு இது பாருங்கள், மேல் பாட்டமோட பீஸு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது கீழ் பாட்டத்தோட பீஸு. இப்போ ஃபஸ்ட்டு இதை அடிச்சுக்குவோம். ஷோல்டர் அடிச்சுக்கோங்க. முதல்ல ஷோல்ட்ரு ரெண்டையும் வச்ச ஷோல்டர் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் அடிச்சுக்கோங்க. இப்போ உருட்டி அடிச்சுக்கோங்க. இதை உருட்டி அடிச்சுக்கோங்க, சுருக்கம் வராத அளவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி உருட்டிக்கோங்க. இந்த ஜாயிண்ட் அடித்தது வருது இல்லைங்களா, இதை இப்படி விரித்து வச்சு அப்படியே இது பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அடிக்கும்போது இல்லைன்னா ரொம்ப மோட்டாவாக வரும் அந்த இடம். அதுக்காக தான் ஸ்லோவாக அடிங்க. இந்த எட்ஜ் அடிக்கும்போது டாட் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சிட்டு வந்துடும். எங்கே ஒரு தையல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஸ்டார்டிங்காக இருந்தாலும் முடிக்கும் போதும் அந்த எட்ஜில் டாட் அடிச்சுக்கணும். இல்லைன்னா தையல் நிற்காது, பிரிஞ்சிட்டு போயிடும். இப்போ நெக் அடிச்சிட்டோம். இந்த கைக்குழி சைடெல்லாம் அடிச்சுக்குவோம். ரெண்டையும் நெக் பேக்கில் ஃப்ரண்ட்டு எல்லாம் ஒன்றா ஷோல்டர் அடித்ததுனால அடிச்சிட்டோம். இப்போ கைக்குழி அடிச்சுக்குவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது ஃப்ரண்ட்டு பேக் அடிச்சிங்கன்னா ஒரு டைம் ஃப்ரண்ட்டு பேக் அடித்தோம்னா அந்த கிளாத் நம்ம இழுத்து விட்டால் போதுமானது. பவரில் நம்ம அப்படியே இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை அடித்தாலே வந்துடும். நீங்கள் இதை பெடலிங் மிஷினில் அடிக்கும்போது கையில் இழுத்து விடணும். குதிரையை தூக்கி பிடிச்சிட்டு கிளாத்தை கையில் முன்னாடி பிடிச்சி இழுக்கணும். அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இந்த ரவுண்டு ஷேப்பெல்லாம் கரெக்டாக வரணும். பார்த்து நிறுத்து, பொறுமையாக அடிங்க. இன்னொரு பக்கம் சைடு அடிச்சுக்குவோம். ஷோல்டர் பாருங்கள், அடிக்கும்போது மோட்டாக இருக்கும். அந்த ரெண்டு கிளாத்தை ஒவ்வொன்றா பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி விரித்து வச்சுக்கணும். அப்போ திக்னஸ் கிடைக்காதுங்க ஷோல்டரில். அப்படியே வச்சு ஸ்பீடாக அடிச்சிங்கன்னா ஊசி உடஞ்சிடும். இந்த இடம் வரும்போது, திக்கான இடம் வரும்போது கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக தான் அடிக்கணும். அடித்து முடிச்சாச்சுங்க. இப்போ சைடெல்லாம் சாதிச்சுக்கணும் பாருங்கள். நெக் அடிச்சிட்டோம் ஃபுல்லாக. கை சைடெல்லாம் ரெண்டு பக்கம் அடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு சின்ன படி பெரிய படி வைக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். நீங்கள் இந்த ஷோல்டர் அடிக்கும்போது நான் சொன்ன மாதிரி இதை விரித்து வச்சு அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். இப்போ சின்ன படி பெரிய படி அடிச்சுக்குவோம். பேக் சைடு பார்த்துங்க, ஓப்பன் பண்ணியிருக்குதுல்ல பேக் சைடு. இப்போ இதில் நம்ம பெரிய படி அடிக்க போகிறோம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பக்கம் இந்த பெரிய படி துணி எடுத்து இங்கே நெக் அடிச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மேலே பிசுறு தெரியாத அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த உள்பக்கம் வைங்க.
உள்பக்கம் வச்சு இந்த எட்ஜில் அடிக்கும்போது நான் சொன்ன மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க எட்ஜில். இது அடிக்கிறது நம்ம வி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், ஐ கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் உங்களுக்கு வி வராது, ஐ கட்டுங்க ஒரு 2-3 கிளாஸுக்கு. அதுக்கப்புறமா வி போட்டுக்கலாம். வி வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் வராது, ஐ தான் போடணும். பாருங்கள், ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்தாண்ட இருக்கிற கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, மடித்த தையல் போட்டது அந்த ஃபோல்டு மேலேயே வச்சு அடிக்கணும். இதுதான் பெரிய படி, இது மேலேயே வச்சு அடிக்க போகிறப்ப நம்ம இதில் தான் ஐ கட்டிக்க போகிறோம். வி போடலன்னா ஐ தான் கட்ட போகிறேன். உங்களுக்கு அதையும் கட்டி காட்டுறேன் ஒரு டைமு. கரெக்டாக அந்த தையல் மேலேயே வச்சுக்கோங்க. தையல் நேராக அடிச்சுக்கோங்க. இப்போ அடித்து முடிச்சிட்டது. இந்த பக்கம் சின்ன படி வைக்கணும். இப்போ பெரிய படி வந்து உள்பக்கம் வச்சு மேலே மடக்கி இருக்கிறோம். இப்போ இது வந்து நல்ல பக்கம் வச்சு உள் பக்கம் மடக்கணும். ஒரு பக்கம் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நல்ல பக்கம் வச்சு உள் பக்கமாக மடிக்கணுது. ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கோங்க ஒரு தையல். இந்த இது கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இது அப்படியே உள் பகுதி மாதிரி வைங்க. கொக்கி கட்டுற அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து. இப்படியே ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுக்கோங்க. ப்ரெஸ் தையல்னால் இது ஒரு படிமானமாக இந்தாண்ட துணி இந்த சைடு மடிக்கும்போது நமக்கு போகாமல் இருக்கிறதுக்காக தான் ப்ரெஸ் தையல் போடுறது. இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த துணி பாடியோட துணி அந்த சைடு மடிக்கும்போது உங்களுக்கு போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த ப்ரெஸ் தையல். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணுறோன்னா கரெக்டாக இது படிமானமாக வரும். இப்படி சேர்ந்து வராது, மடிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ப்ரெஸ் தையல் போடணுன்னா சேர்ந்து வந்தால் உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் ப்ரெஸ் தையல் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பீஸை கொஞ்சமாக மடித்து இது உள்ளே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரே மாதிரி மடித்து வச்சு அடிச்சுக்கோங்க. சின்ன படிங்கிறது தான் இது. வந்து கொக்கி கட்டுறது. நம்ம முதல்ல அடித்தது வந்து பெரிய படி, அது ஐ கட்டுறது. இது கொக்கி கட்டுறது, கொக்கி வச்சு கட்டுறது. இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் இந்த பீஸ் வந்து இது வந்து ஐ கட்டணும், இது வந்து கொக்கி கட்டணும். இந்த பீஸை இது மேலே வைக்கணும். இப்படி தான் நம்ம கொக்கி மாட்ட போகிறோம். அதனால் இந்த பீஸ் இது மேலே வச்சு இந்த எட்ஜில் கொஞ்சம் பா மாதிரி அடிக்க போகிறோம். ஜாயின் பண்ண போகிறோம் இந்த 2 பீஸை ஒன்றா இருக்கிற மாதிரி. பாருங்கள், இது பெரிய படி, இது சின்ன படி. இது ஐ கட்டுறது, இது கொக்கி கட்டுறது. இந்த கொக்கி கட்டுற பீஸ் சின்ன படியை வந்து பெரிய படி மேலே வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பெண்ணில். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே அடித்து இப்படி எடுத்துடணும். இந்த சைடு வந்து இப்படி பா மாதிரி, மறுபடியும் அப்படியே ரிட்டர்ன் வந்து இப்படி அடித்து இப்படி எடுத்துடுங்க. இது சைடில் இப்படி கிராஸ் தையல் வேணாலும் போட்டுக்கலாம். ஜாயின் பண்ணுறது இது, அப்போ தான் க்ளோஸாக இது கிடைக்கும்.
படிக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறுத்தி இது பொறுமையாக தான் அடிக்கணும், ஏன்னா 2 துணியும் திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக தான் அடிச்சுக்கணும். போனதுலேயே அப்படியே ரிட்டன் மறுபடியும் ஒன்று வந்தீங்கன்னா இப்போ இந்த எட்ஜு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோமா. இப்போ முக்கோணமாக இந்த பக்கம் அடிச்சுக்கணும். இப்போ திருப்பி இந்தாண்ட வந்து இந்தாண்ட கீழே போகும். இப்போ இந்த சைட்லேருந்து கீழே இந்த சைடு அடிச்சு பாருங்கள், அடிச்சிட்டோம். க்ளோஸ் பண்ணி பாருங்கள், நான் இங்கே அடிச்சிருக்கேன். நான் வந்து சும்மா உங்களுக்கு அடையாளத்துக்காக ஒரு மார்க் போட்டிருக்கேன். நான் தையல் கொஞ்சம் மேலே தூக்கி தான் அடிச்சிருக்கேன். தையல் மேலே தான் இருக்குது நான் அடித்தது. இப்படி தாங்க அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அடிக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மார்க் போட்டு அடிச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இப்படி மாதிரி அடிச்சிடுங்க. 2 தையல் விடாமல் அடிச்சுட்டு எடுக்காமல், அப்புறம் ஒரு பக்கம் மூலையிலேருந்து போயிட்டு மறுபடியும் இந்த சென்டர் மோட்டு வந்து இந்த சைடு வந்து கிராஸாக எடுத்துடலாம். எக்ஸ் வடிவத்தில் வந்து எடுத்துட்டிங்கன்னா இது விட்டு போகாமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சைடு அடிக்க வேண்டியது தாங்க இதில். இப்போ நல்ல பக்கத்தை உள்ளே விட்டுக்கோங்க 2லேயும். இதுக்கு முன்னே இதில் டக்கு பிடிச்சிடுவோங்க. ஃப்ரண்ட்டில் 2 டக்கு சின்னதாக பிடிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது பிடிச்சிடுவோம். பிடிச்சிட்டு சைடு அடிப்போம். ஒரு பக்கம் அடித்தாச்சு, இன்னொரு பக்கம் அடிச்சுக்குவோம். டக்கு பாருங்கள், நான் மார்க் போட்டுக்கெல்லாம் கைடன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, போட்டுட்டு அடிங்க. எவ்வளோ தூரம் அடிக்கணும், எவ்வளோ இன்ச்சஸ் அடிக்கணுங்கிறத போட்டு அடிச்சுக்கோங்க. நான் சின்னதாக தான் அடிச்சிருக்கேன். 2 பக்கம் டக்கு அடித்தாச்சு. ஃப்ரண்ட்டு மட்டும் அடித்தா போதும். இப்போ இதை சைடு அடிச்சுக்கணும். இது மாதிரி 2ஐயும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மார்க் போட்டுக்கோங்க. இப்படி மார்க் போட்டு நீங்கள் இதுலேயே அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் வேணால் மார்க் போட்டுக்கோங்க. இது சைடு அடிச்சுக்கோங்க. புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு அடிங்க. நாங்கன்னா ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களா இருந்தால் அப்படியே பிடிச்சி அடிச்சிடலாம். புதுசாக அடிக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அடிங்க. மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டு துணியும் ஒரே அளவாக பிடிச்சி இழுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் கரெக்டாக இழுத்து ரிவர்ஸ் அப்படியே திருப்பி இப்போ இந்தாண்ட சைடு கடிச்சுக்குவோம். இன்னொரு பக்கமும் இதை அடிச்சுக்குவோம். சைடில் கீழேருந்து வாங்க. ஒரு பக்கம் மேலேருந்து அடிப்போம், ஒரு பக்கம் கீழேருந்து வரும். 2 சரியாக அடிச்சுக்கணும். அடிச்சாச்சுங்க. திருப்பி போட்டுக்குவோம். மேல் பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மேல் பாடி அடித்து முடிச்சிருக்கோம். ஓகே, எங்கள் பாப்பாவுக்கு அகலம் 16னா 14 + 2 இன்ச் சேர்த்து 16 எடுத்திருந்தோம். இங்கே 14 வருது.
1 இன்ச்சு தைக்கிறதுக்கு 2 பக்கம் சேர்த்து எடுத்த துணி இருக்குது. ஓகே, அகலம் ஓகே. இங்கேருந்து நீங்கள் ஷேப்புக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பாருங்கள் 11.5 தான் வருது, 11.75 வருதுங்க. அந்த 1.25 இன்ச்சஸ் நமக்கு சேர்ந்து போகுங்க. ஷேப் வரணும் இல்லைங்களா, கீழே கொஞ்சம் சுருக்கலாம் இடுப்புக்கிட்ட வரும். அதனால் இந்த ஷேப்புக்காக கொஞ்சம் சேர்ந்து தான் வரும். இதையும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கீழ் பாட்டத்தோட அதை ஜாயிண்ட் அடிக்கிறதெல்லாம் பார்ப்போம். அடிச்சுட்டு அப்புறம் ஃபீல் 2 வச்சு ஜாயின் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் விரித்து 2 பீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக நான் இப்போ சொல்கிற மாதிரி உருட்டி அடிச்சுக்கணுங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். சின்னதாக உருட்டி அடிச்சுட்டு ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். நான் பிசுறு வந்துக்கிட்டே இருக்கும். உருட்டி அடிக்கிறதுனா என்னென்னா பாருங்கள், முதல்ல இந்த பிசுறு பகுதியை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 2வது ஒரு மடிப்பு மடிக்கணும். அதுதான் உருட்டி அடிக்கிறது. மெதுவாக நிறுத்தி பொறுமையாக அடிங்க. ஸ்டாப் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் அடிச்சுக்கோங்க. உருட்டி 4 பக்கத்துலேயும் அடிச்சுட்டு ஜாயிண்ட் அடிக்கணும். 2 பீஸும் அடித்தாச்சுங்க 4 பக்கம். இப்போ பாருங்கள், 2 மேல் பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. உள்பகுதி 2ம் ஒன்று கீழே ஒன்று மேலே இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு ஜாயிண்ட் அடிச்சுக்கோங்க. இது கரெக்டாக பிடிச்சிக்கோங்க 2யும். வெஜ்ஜு வரும்போது கொஞ்சம் டாட் அடிச்சுக்கோங்க. அப்படியே ரிவேர்ஸ் இன்னொரு தையல் போட்டு போயிடுங்க. இப்போ 2 சைடும் இந்த மாதிரி அடிச்சுட்டு 4 பீஸை 2ஆக அடிச்சிட்டோம். முண்டான்னு பாருங்கள், ரவுண்டாக அடிச்சிட்டோம் ஷேப்பு. இந்த பக்கமும் அடிச்சிருக்கோம், இந்த பக்கமும் அடிச்சிருக்கோம். இப்போ கீழ் பகுதியை ஃபோல்ட் பண்ணணும். அடிச்சிட்டோம், கீழ் பகுதியை ஃபோல்ட் பண்ணணும். இது வந்து கரை இருக்கிறதுனால இது மேலே ஃப்ளீட் பிடிக்க வச்சுக்கோங்க, நல்லதாக இருக்கும். தையல் பிரிஞ்சு வராது இடுப்பில். இந்த பகுதியை உருட்டி அடிச்சுக்குவோம். கீழே இந்த மாதிரி இந்த மடிப்பை பாருங்கள், இதுலேயும் நம்ம இப்படி வச்சு இது பண்ணணும். திக்னஸாக வராது. கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டை இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். நிறுத்திக்கோங்க, நிறுத்தி அடிங்க. ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சுங்க ரவுண்டாக. கீழ்பாட்டு நம்ம இப்படி அடிச்சிருக்கோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. கீழேயும் ஃபோல்டு பண்ணி அடிச்சிருக்கோம். இப்போ இது எப்படி இந்த மேல் பாடி கூட தகுந்தாப்படி இதை வைக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம இங்கே ஃப்ளீட் பிடிக்க போகிறோம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இதுக்கு தகுந்தாப்படி இதை நம்ம ஃப்ளீட் பிடிக்கணும். இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சம் கட் கொடுத்துக்கோங்க. இந்த 4ஐயும் இதுக்குன்னு சொல்கிறேன். 2 பக்கம் சைடுக்கு ஜாயிண்ட் வந்துடும். இந்த சென்டர் பார்ட் 2ம் இங்கே வரும். பேக் ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று வர மாதிரி. அதே மாதிரி இது ஃப்ரண்ட் ஃபேஸையும் சென்டர் பார்த்து ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க.
சின்னதாக ஒரு சின்ன கட்டு பேக்கில், ஏன்னா இந்த ஜாயிண்ட் இருக்கிறதுனால தெரியும். இப்போ இந்த கட்டும் சேமாக வச்சுக்கோங்க. சேமாக வச்சு இப்படி பின் போட்டுக்கோங்க. ஒரு பின் போட்டுட்டு இப்போ இந்த சைடும் இங்கே வரணும் ஜாயிண்ட்டு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் இங்கே ஃப்ளீட் பிடிக்கணும். நம்ம சின்ன சின்னதாக பிடிக்கணும். எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி கொண்டூசி விற்குதுங்க கடையில், ஷாப்பில். இப்படி ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுத்து வச்சு நீங்கள் இந்த கொண்டூசி போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் அப்புறமா கூட ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடிக்கடிக்கு நாங்கள் பிடிச்சிக்குவோம், உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இது ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு காட்டலை. இதையும் வாங்கிக்கோங்க. இன்னும் இந்த டைலரிங் மெட்டீரியல் வாங்குகிற கடையிலேயே வச்சுருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா கேட்டிங்கன்னாலே தருவாங்க. ஒரே அளவாக பிடிச்சிக்கோங்க ஃப்ளீட்டு. பாருங்கள், நான் 5 ஃப்ளீட் பிடிச்சி இந்த மாதிரி கொண்டூசி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடையில் வைக்கிறது வாங்கி போட்டுக்கோங்க. எனக்கு 5 ஃப்ளீட் வந்துருக்குங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பகுதியை நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். மேல் டாப்லேயும் கீழ் டாப்லேயும் சென்டர் பகுதி வச்சுட்டு இந்த சைடு ரெண்டையும் ஜாயிண்ட் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் அதை மார்க் வேணும். நீங்கள் அங்கங்கே ஒரு கொண்டூசி போட்டுக்கிட்டிங்கன்னா துணி நகராது, எக்ஸ்ட்ரா கிளாத் வராது. அந்த இருக்கிற துணியை நீங்கள் இங்கே ஃப்ளீட் பிடிச்சிக்கலாம். இப்போ 5 ஃப்ளீட் நான் பிடிச்சிருக்கேன், இதில் வருது. அதே மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக பிடிச்சிக்கணுங்க. ஒரு பாகம் இப்போ பிடிச்சாச்சு. இன்னொன்றுக்கு இந்த கட்டு வந்து பேக் சைடில் வரணும். இந்த கட்டு இந்த பேக் சைடில் வரணும். இந்த கொண்டூசி போட்டோம் இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா துணியை, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அதே மாதிரி மறுபடியும் இங்கே ஃப்ளீட்டு இங்கே 5 பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் 5 பிடிச்சி கொண்டூசி போட்டுக்க வேண்டியது தான். கொண்டூசி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரண்ட்டில் சென்டர் பகுதி பார்த்து வச்சுருக்கேங்க. இதுவும் மேல் பக்கம், இதுவும் மேல் பக்கம். நம்ம உள் பக்கமாக பிடிச்சி அடிக்க போகிறப்ப இந்த ஃப்ளீட் வச்சதுலேருந்து இந்த கொண்டூசியை ஒவ்வொன்றா வர நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு ஜாயிண்ட்டை இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப திக்னஸாக இருக்கும். பாருங்கள், ஒன்றும் பின் போட்டு காமிச்சேன்னா இப்போ கையில் பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சென்டர் பகுதி இப்போ வருது. சின்னதாக இங்கே வீடு. இந்த பேக்கில் இந்த திக்னஸ் வருது இல்லைங்களா, இந்த இடம் நீங்கள் அடிக்க வேண்டாம், ஃப்ளீட் பிடிக்காதீங்க, கொஞ்சம் விட்டு அடிக்கணும். ஆனால் அதில் ஃப்ளீட் வச்சா நீங்கள் அடிக்க முடியாது. இப்போதான் வெளியே வந்துட்டு அப்புறம் ஃப்ளீட்டை பிடிங்க. இப்படியே ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், ஃப்ளீட் பிடிச்சி முடிச்சாச்சு. ஜாயிண்ட் அடிச்சுட்டு ரெண்டும். நான் சிங்கிள் சைடு ஃப்ளீட் பிடிச்சிருக்கேங்க, ஒரே சைடாக. நம்ம ஒன் சைடு இப்படியும் ஒன் சைடு அப்படியும் பிடிக்கலாம், மாற்றி மாற்றி. நான் அது எதுலையாவது அடிக்கும்போது, ஃப்ராக்கெல்லாம் அடிக்கும்போது நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் அது எப்படி அடிக்கணுங்கிறத. ஈஸியாக பாருங்கள், பெட்டிக்கோட் அடித்தாச்சு. இதுக்கு நான் ஐ கட்டுறதோ கொக்கி கட்டுறது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ எடுத்து காட்டுறேன் கட்டும்போது. புதுசாக வரவங்க ஃபஸ்ட்டு
ஸ்டார்டிங்லேருந்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எது எது அடிக்கணுங்கிறது. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் கர்ச்சிப்பு ஜட்டியெல்லாம் அடிக்க சொல்கிறேன்னா இந்த வளைவெல்லாம் நீங்கள் உருட்டி அடிக்கும்போது அப்போ தான் நீட்டாக வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். அதெல்லாம் அடிச்சுட்டு வாங்க. எடுத்ததும் பெட்டிக்கோட் அடிச்சுட்டு இதுக்கு போகலான்னு அடிக்க வேண்டாம். நீங்கள் பார்க்க ஈஸியாக இருக்குங்க, தைக்கும்போது தான் அதோட கஷ்டம் நமக்கு தெரியும். பார்க்கும்போது ஈஸியாக தான் தெரியும். நீங்களாக உட்காந்து அடிக்கும்போது அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஸ்டார்டிங்கிலேருந்து வாங்க, கிளாஸ் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க இடையில பார்த்து அடிக்க வேணாம். அடித்தவங்களாக இருந்தால் பார்த்து அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக் தெரியாதவங்களாக இருந்தால் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து அடிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மேலும் என்னோடய வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.